வார்த்தைக்கு நேராய் போகலாம். திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை வாசிக்கலாம். ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன், என் தேவன் என் பலனாயிருப்பார். அல்லேலூயா. இந்த வார்த்தை ஒரு அறிக்கை போல இருக்கிறது. இந்த வேர்டு எப்படி இருக்கு? ஒரு கன்ஃபஸ்மெண்ட். என் தேவன் என் பலனாயிருப்பார். ஆமென். அப்படின்னா என் தேவன் தான் எனக்கு பலன். சிலர்கிட்ட நம்ம கேட்டோன்னா சிலர் சொல்லுவாங்க அவருடைய பலம் என்ன, அவருடைய பலவீனம் என்ன அப்படின்னு சொல்லி சிலர்கிட்ட நம்ம சிலரை கணிப்போம். இப்போ இந்த எலெக்ஷன் வந்த உடனே சொல்லுவாங்க இந்த கட்சியுடைய பலம் இது, இந்த கட்சியுடைய பலகீனம் இது என்று சொல்லி. சிலர் பாருங்கள் பயங்கரமாக சில காரியத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, சில காரியத்தில் ரொம்ப வீக்காக இருப்பாங்க. இங்கே இவர் இந்த ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, என் தேவன் என் பலனாக இருப்பார். எனக்கு பலன் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா என் தேவன் தான். என் தேவன் தான் எனக்கு பலன். ஆகவே தான் வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, அதாவது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கு. அப்போது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ கர்த்தர் நம்ம கூட நமக்கு பலனாக இருக்கிறார். இங்கே ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது என் தேவன் என் பலனாக இருப்பார். எதுக்கு அவர் பலன் தேவை? எல்லா நேரத்திலும் நம்ம பலத்தில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட முடியுமா அப்படின்னா எல்லாத்தையும் எல்லா நேரத்துலையும் செய்ய முடியாது. சிலருக்கு எல்லா திறமைகளும் இருக்கும், ஆனால் அந்த திறமை அவங்களுக்கு பிரயோஜனமே படாது. அந்த திறமையை மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க, அந்த ஐடியாவை சொல்லுவாங்க, இதை இப்படி செஞ்சேன்னா நல்லா இருக்குப்பா அப்படின்னு. பாருங்கள், நல்ல விவசாயத்தில் ரொம்ப தேர்னாலும் விவசாயத்தை பற்றி இன்னொரு ஆளுக்கு சொல்லுவாங்க, அவர் செய்யும்போது அருமையாக வந்துடும். ஆனால் அவர் விவசாயம் செய்யும்போது அதில் ஒன்று கூட வராது. அதனால் நம்முடைய பலன் நம்முடைய திறமை அல்ல, நம்முடைய பணம் அல்ல, நம்முடைய பதவி அல்ல. இங்கே அவர் சொல்கிறார் என் தேவன் என் பலனாயிருப்பார். என் பலன் என் தேவன் தான் எனக்கு பலன். சங்கீதக்காரன் சொல்லுவார், கர்த்தரே என் பலன், நீரே என் பலன், நீரே என் கோட்டை, நீரே என் அரண் அப்படின்பார். இப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பலனாக இருக்கிறது யார், அல்லது உங்களுடைய பலன் எது? இன்றைக்கி நீங்கள் உங்களை சோதித்து பார்க்கணும். கண்டிப்பாக நம்ம சில நேரம் நமக்கு என்னென்னா, நான் பயங்கர திறமசாலி, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் யார் தெரியுமா அப்படின்றது தான் பலனாக இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் அதை வச்சு ஒன்றையுமே செய்ய முடியாது. பெருசாக அதை வச்சு என்ன பண்ண முடியாது, ஒன்றையுமே செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு பலனாக இருந்தால், நான் ஷார்ட்டாக 3 காரியத்தை சொல்ல போகிறேன். கர்த்தர் உங்களுக்கு பலனாக இருந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? என் தேவன் என் பலனாய் இருப்பார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு முந்தின வசனத்தில் வாசிங்கன்னா சொல்லியிருப்பார், என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன் அப்படின்பார். அப்போது என் பலன் தேவனிடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த வசனத்தில் சொல்கிறார் என் தேவன் என் பலனாக இருப்பார் அப்படின்னு. இப்போ தேவன் உங்களுக்கு பலனாக இருந்தால் முதல் காரியம் பைபிளில் வசனம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லும்போது சொல்கிறார் 13ஆம் வசனத்தில், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உங்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிற காரியம் ஒன்றுமிராது, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. அப்போது தேவனை பலனாய் கொண்டிருந்தால், கர்த்தர் தான் உங்கள் பலன் என்று நீங்கள் வைத்திருந்தால், ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நீங்கள் பாருங்கள், பேதைகளாக இருந்த பேதுரு, அந்த பேதுருவுக்கு தேவன் பலனாக இருந்ததுனால அவர் அருமையாக பிரசங்கம் பண்ணுறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பயந்து ஓடினவர் தைரியமாய் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன்பாக பேசுகிறார். இவர் பலனாக இருந்தால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னா உடனே நம்ம என்னென்னா வெற்றியை மட்டும் நம்ம பார்ப்போம்.
அதில் அந்த 4ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லும்போது சொல்றாரு, எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும், எல்லா சூழ்நிலைகளிலும் நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அப்படின்னா எந்த சூழ்நிலையையும் நமக்கு வாழ தெரியும். பிரச்சனை நேரம், போராட்ட நேரம், இருக்கிற நேரம், இல்லாத நேரம், எல்லா நேரத்திலும் கூட வாழ்க்கையை அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். அதை கடக்கக்கூடிய ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். பவுல் தான் சொல்றார், என் குறைவுகளில் நீங்கள் உதவி செய்தனால அப்படின்னு சொல்லிட்டு அதில் எல்லாம் எழுதிட்டு வருவார் பிலிப்பியரில். எனக்கு குறைவுபடவும் தெரியும், நிறைவாக இருக்கவும் தெரியும். அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ தேவனால் முடியும். ஆண்டவர் தான் உங்கள் பலன்னா இல்லாமையை கண்டு நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க. ஆண்டவர் உங்கள் பலனாக இருந்தால் ஜீரோவை கண்டு நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. எலியாவுக்கு தேவன் பலனாக இருந்தார். அதனால் பஞ்சம் வந்த பொழுதும் எலியாவுக்கு என்ன இல்லை, எலியாவுக்கு கவலை இல்லை. ஏன் அப்படின்னா அவருக்கு பலன் ஆண்டவர் தான். அதனால் வேண்டியதை கர்த்தர் தர்றார். அவர் எங்கே போய் திரும்ப விவசாயம் பண்ணி அல்லது அந்த பஞ்ச காலத்தை பஞ்சம் வரும்னு சொல்லிட்டு போயிட்டார். பஞ்சம் கொடுமையாக வந்துட்டு பாருங்க, அவருக்கு காக்கா கொண்டு வந்து கறி கொடுக்குது. என் பிள்ளைகளுக்கு பலனாக இருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிற ஒரு ஆண்டவர். அவர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறவர். இன்றைக்கு உங்களுக்கு தம்முடைய பலனை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பேதை என்று சொல்லப்பட்ட ஒரு பேதுரு தைரியமாய் ஆண்டவருடைய வசனத்தை எடுத்து பிரசங்கிக்க முடிந்தது. காரணம், கர்த்தருடைய பலத்தினால் அவர் நிரப்பப்பட்டார். ஆண்டவருக்கு காத்திருந்தார், தேவ ஆவியின் பலத்தினால் நிரப்பப்பட்டார். தேவனுக்காக வைராக்கியமாய் அவரால் நிற்க முடிந்தது. இன்றைக்கும் உங்களால் கண்டிப்பாக எல்லாவற்றையும் செய்வதற்கு ஆண்டவர் பலன் கொடுத்து செய்ய வைப்பார். ஹல்லேலூயா. இதை என்னால் செய்ய முடியாதுன்னு சொன்ன காரியத்தை கூட செய்ய வைப்பதற்கு கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் காரியம், ஆண்டவர் உங்களுக்கு பலனாக இருந்தால் நீங்கள் எல்லாவற்றையும் செய்கிறவர்களாக இருப்பீர்கள். எல்லாவற்றையும் செய்ய திராணி உள்ளவர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. சகலத்தையும் செய்ய திராணி உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. அப்படின்னா திராணி என்னது, ஒரு பலன் உடையவர்கள். நீங்கள் செய்ய முடியும், உங்களால் செய்ய முடியும். ஏனென்றால் கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறபடினால உங்களால் அதை செய்ய முடியும். எது செய்ய முடியாதுன்னு சொன்னீங்களோ, எது பலவீனம்னு சொன்னீங்களோ, எது என்னால் முடியாதுன்னு சொன்னீங்களோ, அதை செய்து முடிப்பதற்கு கர்த்தரே உங்களை பயன்படுத்துவார். ஆமென். நான் சொன்னால் யாருங்க கேட்பா அப்படின்னு சொல்கிறீங்களா? இனி கேட்பாங்க. ஆமென். சொல்லுங்களேன். இனி நீங்கள் சொன்னால் கேட்பாங்க. சொல்லுங்க. நம்ம என்னென்னா, நம்ம சொல்லி யார் கேட்பா அப்படின்னே நம்ம சொல்கிறோம். கேட்பாங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கும்போது கேட்பாங்க. ஆமென். கர்த்தர் உங்கள் கூட இருந்து இனி செய்வார். பாருங்க, இனி மாற்றங்கள் வரும். இன்றையிலிருந்து நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு அங்கே ஒரு கனம் உண்டாயிருக்கும். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எடுக்கிற முயற்சிகளை வெற்றியாக்கி தருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே உங்களால் செய்ய முடியாதுன்னு சொல்றது ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு எல்லாவற்றையும் செய்வதற்கு தேவன் பலன் கொடுப்பார். இரண்டாவதாக, ஆண்டவர் உங்களுக்கு பலனா இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 40ஆம் அதிகாரத்தில் எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து, 31ஆம் வசனத்தில் புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ரெண்டாவது, கர்த்தர் உங்களுக்கு பலனா இருந்தா நீங்க உயர பறப்பீங்க. உங்களுடைய உயர்வு நிச்சயம். ஆமென். வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை, மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்து இருக்க மாட்டாது. நீங்க மறைஞ்சிருக்க மாட்டீங்க. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் மறைவா இருக்கிறீங்க, எல்லா திறமை இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா உங்களால வெளியில வர முடியல, உங்களால உயர முடியல, உங்களால் மேன்மை அடைய முடியல அப்படின்னு சொன்னா, கர்த்தர் உங்களுக்கு பலனாய் வரும்போது நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். ஹல்லேலூயா. யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார், தானியேலை கர்த்தர் உயர்த்தினார், கர்த்தருக்கு தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். இவர்களுக்கெல்லாம் கர்த்தரே பலனாய் இருந்தார். ஆகவே அவர்கள் உயர்த்தப்பட்டிருந்தார்கள். இன்றைக்கும் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். ஹல்லேலூயா. கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புகிறவர்களாக கர்த்தர் எழுப்பி நிறுத்த
வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை சோர்ந்து போய் என்னுடைய வாழ்க்கையில் எடுக்கிறதெல்லாம் தோல்வி என்று சொல்லி நீங்கள் வந்திருப்பீங்கன்னு சொன்னால், நானும் பல வகையிலே தோற்று போனவன் தான். ஆனால் கர்த்தர் என்றைக்கு பெலனாக வந்தாரோ அன்றையிலிருந்து கர்த்தர் வெற்றி கொடுக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெலனா வந்துட்டா உங்களுடைய உயர்வை யாராலும் தடுக்க முடியாது. உங்களை உயர்த்துகிறவர் கர்த்தர். ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை உயர்த்துகிறார். தாவீது சொல்றாரு, சத்துருக்களுக்கு மேலாக கர்த்தர் என் தலையை உயர்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிற. சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற ஒரு ஆண்டவர். இன்றைக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்க எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல முடியாம தோற்று போய் வந்தீங்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்க தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உயர்த்துகிற ஒரு ஆண்டவர், உங்களை உயர்வாய் வைக்கிற ஆண்டவர். ஏன் கழுகு சொன்னார் தெரியுமா? கழுகனுடைய உயரத்துக்கு என்ன பண்ண முடியாது, கழுகனுடைய உயரத்துக்கு போக முடியாது. கர்த்தர் நல்லவர். காக்கா துரத்திக்கிட்டே தான் இருக்கும், கழுகு போய்கிட்டே இருக்கும் மேலே. ஆமென். பார்த்துருக்கீங்களா? கழுகு கிட்ட, காக்கா கிட்ட கழுகு ரொம்ப என்ன பண்ணுறது இல்லை, தெரியுமா? காக்கா கிட்ட கழுகு கிட்ட இது, காக்கா கிட்ட கழுகு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காது. அது வாட்டு பறந்துக்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு போன உடனே காக்கா என்ன ஆயிரும், அதுக்கு மேலே அதுக்கு மூச்சு முட்டி போயிடும். அது ஆட்டோமேட்டிக்காகவே கீழே போயிடும். அது பாட்டுக்கு சத்தம் இல்லாமல் அசைவே இல்லாமல் பல மணி நேரம் பறந்துக்கிட்டே இருக்கும் கழுகு. ஹல்லேலூயா. கழுகை போல கர்த்தர் உங்களை உயரத்தில் பாருங்க. கழுகு அங்கிருந்தும் பார்க்கும், கழுகு எல்லாருடைய கண்ணுக்கும் தெரியும் கீழே. ஏன்னா அது அவ்வளவு பெரிய ஒரு உயரத்தில் போய் அது பறந்துக்கிட்டு இருக்கோம். அதை தொடவும் முடியாது, ஆனால் அது எல்லாருடைய கண்ணுக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட உயரம், கழுகினுடைய உயரம் என்பது நம்மை ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு நேராக கொண்டு போய் நிறுத்தினதுக்கு அப்புறம் யாரும் கிட்ட நெருங்க முடியாது. ஆனால் கழுகினுடைய பார்வை எல்லாரும் அவர்களுக்கு தெரிவார்கள். ஹல்லேலூயா. கழுகனுடைய பார்வையில் அவங்களுக்கு மறைவானது தான் சொல்றாரு. ஆவிக்குரியவன் சகலவற்றையும் நிதானித்தருகிறான், ஆனால் அவர்கள் ஒருவராலும் நிதானிக்கப்படான். ஒருத்தரும் அதை நிதானிக்க முடியாது. உங்களுடைய உயர்வை, உங்களுடைய மேன்மையை ஒருவரும் தடை செய்ய முடியாது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வச்சிருக்கிறத, யோசேப்புக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்குறாரு. வச்ச தரிசனம் எப்படி நிறைவேறணும் பார்ப்போன்னு சொல்லிட்டு அங்கே தன்னுடைய சொந்த சகோதரர்கள் பிடிச்சி குழியில் போடுறாங்க. போட்ட இடத்துல இருந்து சரி இவன் இங்கே செத்து போக வேண்டாம், தூக்கி வித்தரலான அடிமையாக விற்கிறாங்க. வித்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல சூழ்நிலைகள். ஆனால் அந்த இடத்திலிருந்து கர்த்தர் யோசேப்பை உயர்த்தி, யோசேப்புக்கு கர்த்தர் வைத்திருந்த உயர்வை சகோதரர்கள் தடுக்க முடியவில்லை, போர்த்திபாருடைய மனைவி தடுக்க முடியவில்லை. அங்கே நன்மையை பெற்றுக்கொண்ட அந்த பானபாத்திரகன் சொல்லாமல் விட்டது கூட முடியல. ஏற்ற நேரத்தில் சொல்ல வச்சாரு. யோசேப்புடைய வாழ்க்கை உயர்த்தப்பட்டது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இன்றைக்கும் கூட ஒருவேளை தோல்விக்கு மேலே தோல்வின்னு சொல்லி வந்திருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுடைய தோல்வியை ஆண்டவரை பலனா பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையாக மாறிடும். ஹல்லேலூயா. நான் 10th பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் ஸ்கூலில் கிட்டத்தட்ட ஒரு 450க்கும் அதிகமான நபர்கள் எழுதுனாங்க. எங்களோட எழுதும்போது எங்கள் பேட்சை நான் 10வது செக்ஷன் நினைக்கிறேன். நான் அப்போ இன்னும் அதிகமான பேர் தான் எழுதுனாங்க. நான் படித்த ஸ்கூல் பெரிய ஸ்கூல், 10th படித்த ஸ்கூலு. அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா என்னை 10th எழுத விடுறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா பல யோசனை பண்ணாங்க. ஏன்னு சொன்னால் எனக்கு ஒரு 5 கொஸ்டினை கொடுத்துட்டு, ஏன்னா எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆயிடுவேனா, அப்புறம் திரும்ப என்ன பண்ணுவாங்க, அந்த 5 கொஸ்டினை கொடுத்துட்டு திரும்ப அது ஒரு வாரம் ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அதில் கண்டிப்பாக எழுதணும். அந்த டெஸ்ட் எழுதினாலும் அதுலேயும் 25க்கு 23க்கு கீழே எடுத்து அடி பிச்சிருவாங்க. ஆனால் அதுலேயும் நாங்கள் என்ன பண்ணோம், அதுலேயும் ஃபெயில் தான் ஆகும். அதுலேயும் 5 மார்க்கு 7 மார்க்கு தான் எடுப்போம். இந்த அடிக்கு பயந்தே இருந்தேன். ஒரு நாள் பிடிச்சி வெளுன்னு வெளுத்துட்டார். அடி பிரித்து எடுத்துட்டார் ஃபாதர். அவர் பேர் ரட்சகர். அதனால தான் ரட்சகர் இயேசு நம்மளை வெளுத்து கொண்டு உள்ளே போட்டுட்டாரு. கர்த்தர் நல்லவர். அவர் பாருங்க, அவர்கிட்ட சிக்கனதே கிடையாது. அவர் யாரா அந்த டேனியல் அப்படின்னு சொல்லி அவரும் பல போட்டு தேடி ஒரு நாள் வசமாக ப்ரேயரில் மாட்டிக்கிட்டேன். வாடா வா, ஒன்றை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு பிடிச்சி வச்சா எல்லா பேரும் டேனியல். ஏன்னா எந்த பேப்பரும் நான் வாங்கவே இல்லை. வச்சு வெளுத்துட்டு ஹாஸ்டலுக்கு வாடான்ட்டார். உள்ளே கொண்டு போய் வச்சதும் நமக்கா என்ன பண்ணன்னு தெரியல. ஒன்றே செஞ்சேன், ஆண்டவரே இந்த பாழா போன படிப்பு நமக்கு வரவே மாட்டேங்கி, இப்போ வேறு அடியும் போட்டு உள்ளதுக்கு போட்டாச்சு, இனி எப்படி படிக்கன்னு சொல்லிட்டு உட்காந்து காலையில் இதில் வேறு நம்ம எந்திரிக்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிப்போம். எந்திரிச்சோம் ஒன்றும் புக் எடுக்க மாட்டோம். ஆனால் காலையில் எழுப்பி விட்ருவாங்க. ஸ்டடியில் உட்காந்து முதல் வேலையாக உட்காந்து பைபிளையே வாசிச்சு கூட உட்காந்துருப்பேன். ஆனால் கர்த்தர் நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு அதைத்தான் படிக்க முடியல,
இதையாவது படிக்கிறேன்ட்டு உட்காந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் பேப்பர் வாங்கும்போது கூட எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அப்போது 10th ரிசல்ட் எதில் வரும்? பேப்பரில் வரும். அப்போ வந்த உடனே பார்த்தா அதை நம்ம சரி இருந்தாலும் பார்ப்போம், நம்மளது வராதுன்னு நம்பிக்கை நிறையா இருந்துச்சு. ஆனால் வாங்கி பார்த்த உடனே நம்பர் வந்துருச்சு. நம்பர் வந்த உடனே ஒரே சந்தோஷம் எனக்கு. ஆனாலும் இன்னொரு பக்கம் சந்தேகம் என்னென்னா, இந்த ப்ரெஸ்ஸுக்காரன் தப்பாக நம்பர் போட்டிருந்தான்னா, அப்போது இங்கே பாஸுன்னு வந்து அங்கே போய் பேப்பர் வாங்கி பார்க்கும்போது எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆகிருந்தோன்னா அது மிகப்பெரிய அவமானமாச்சேன்னு சொல்லி அந்த அந்த மார்க் ஷீட்டை வாங்க போகிற வர எனக்கு உள்ளே இருக்கிற அந்த இருதயம் பாருங்கள் டபக்கு டபக்கு டபக்குன்னு அடிச்சது. அப்பாடி நம்மளால் நம்ம ஸ்கூல் மானம் போகலை அப்படின்னு சொல்லி ஒரு நிச்சயம். கர்த்தர் நல்லவ. ஆண்டவரை பலனா சார்ந்துட்டிங்கன்னா நீங்கள் தோற்று போக மாட்டீங்க. ஆண்டவரை பலனா நீங்கள் சார்ந்துட்டிங்கன்னா வெற்றி பெறுவீங்க. நீங்கள் முட்டாளாக இருக்கலாம், கர்த்தர் நல்லவர். உங்களால் முடியாதது ஒன்றும் இல்லை. கர்த்தர் உங்களை உயர்த்தி மேலே கொண்டு போவார். அல்லேலூயா. இதே ஆண்டவர் பாருங்க, ஆக்சுவலாக நம்ம இந்த 10வது பாஸ் பண்ணுறதுக்கு இந்த பாடுபட்டா. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், பிஎல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதும் போது எனக்கு ஸ்டேட் லெவல் இதில் நான் சிங்கிள் டிஜிட்டில் ரேங்க் எடுத்தேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முன்னாடி போய் எனக்கு சென்னை லா காலேஜில் கிடச்சா படிக்கலாம் அப்படின்னு தான் படித்தேன். அப்பொழுது அந்த என்ட்ரன்ஸில் ஒன்றும் படிக்கலை. போகும்போது ஆண்டவர் சொன்னார், ஒரு சம்பவத்தை சொன்னார். அதே காரியத்தை 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தான். பெரிய விசுவாசம் வந்துருச்சு. பரவாயில்ல, ஆண்டவர் சொன்னார் செய்வார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அந்த நேரத்தில் நல்ல ஒரு ரேங்கோடு கூட நான் உள்ளே போவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் ஒருவேளை நீங்கள் தோல்வி மனப்பான்மையோடு என்னுடைய வாழ்க்கை உயராது இவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் நினச்சி வந்தீங்கன்னா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, கர்த்தரை பலனா கொண்டுட்டிங்கன்னா உங்கள் உயர்வை யாரும் தடுக்க முடியாது. கழுகு பறக்கிற தூரத்தை காக்கா தடுத்து நிறுத்த முடியாது. கழுகுனுடைய வேகத்தை காக்கா தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுக்கு பின்னாடி துரத்தலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் நீங்கள் மேலே போக போக அது ஆட்டோமேட்டிக்காக திரும்பிடும். இன்றைக்கும் உங்களுக்கு விரோதமாக சத்துரு எழுந்து உங்களை எழும்ப விடாதபடிக்கு உங்களுக்கு விரோதமாக சூனியமோ மந்திரமோ ஏவலோ பிசாசின் கிரியைகளோ சர்ப்பமோ பொல்லாத மனுஷர்களோ உங்களுக்கு விரோதமாக எழுந்து உங்களுடைய வளர்ச்சியை தடை பண்ணுறாங்களா? ஒன்று கர்த்தரை பலனா கொண்டு கொள்ளுங்கள். இன்றைக்கு கர்த்தரை உங்களை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தரை பலனா கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களை உயர்த்துகிற வல்லமையா இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ பேர் எவ்விதத்திலெல்லாம் நமக்கு விரோதமாக எழுப்பி பார்த்தார்கள், விரோதமாக தடை பண்ணி பார்த்தாங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு பலனா இருக்கும் பொழுது ஒருவராலும் அதை தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், யோசேப்பினுடைய வாழ்க்கையில் உயர்த்தவ தாவீது எப்படி ராஜாவா வந்துடக்கூடாதுன்னு வேற யாரும் நினைக்கல. சொந்த மாமனார் நினைச்சாரு, சவுல் நினைச்சாரு, ஐயா என்னுடைய மகன் ராஜாவா வர வேண்டும், ஆனால் அந்த இடத்துல இந்த தாவீது ராஜாவாய் வந்து விடுவானே என்று சொல்லி இந்த சொந்த மருமகனை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி பயங்கரமான திட்டங்களோடு கூட சவுல் பல முயற்சிகளை எடுத்தும் எல்லா முயற்சிகளும் தோல்விதான். ஆனால் தாவீதை ஆண்டவர் எடுத்து நிறுத்தினார். ஆண்டவர் சொன்னார், உன் வீடும் உன் ராஜ்யமும் நிலை பெற்று இருக்குன்னு சொன்னாரு. ஆண்டவர் தாவீதுடைய ராஜ்யத்தை நிலையாய் நிற்க பண்ணின தேவன். இன்று வர நமக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தை சொல்லும் பொழுது தாவீதுடைய ராஜ்யம், தாவீதுடைய கூடாரத்தை எடுத்து நிறுத்தினார். இயேசுவின் மூலமாக கூடாரம் எடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இயேசுவின் கூட கூப்பிடும் போது எப்படி சொல்றாங்க? தாவீதின் குமாரனே என்று அழைக்கப்படுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீதுடைய உயர்வை ஒருவரும் தடுக்க முடியல. பிசாசு பார்த்தான், இந்த தாவீதுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்து மக்களை எழுந்து சொல்லி என்ன வச்சு மக்களை எல்லாம் அழித்து பார்த்தான். அந்த இடத்துல தாவீதோட வாழ்க்கை இதோட முடிச்சிடலான்னு பார்த்தான். அங்கேயும் முடியல. அங்கே பத்சேபாளிடத்தில் பாவத்தை செய்ய தூண்டிவிட்டு இதோட தாவீதுடைய பெயரை கெடுத்து குட்டிச்சவராக்கலான்னு நினைச்சான். ஆனா அங்கேயும் முடிக்கல. கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். வசனம் சொல்லுகிற தாவீதுக்கு ஒரு கிருபையை வச்சார். வாங்கிட்டு இருந்த அந்த கிருபை எடுக்க மாட்டேன்னு ஆண்டவர் வைத்து அவனை உயர்த்தினார். உங்களுடைய வாழ்க்கை உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாவீதை உயர்த்தின உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் பலனா இருந்தா நீங்க உயர்த்தப்படுவீங்க. ஆமென். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்ம திறமை நம்மளை உயர்த்துறது கிடையாது. எல்லா இடங்களிலும் நம்ம பாருங்களேன், நிறைய இடத்துல பயங்கர இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, எங்கே போனாலும் வேண்டான்னு தள்ளி விட்டுருவாங்க. ஆனால் ஒன்றும் இல்லாத கூமுட்டையாக இருப்பாங்க. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் அவங்க கூட இருப்பார். அதனால் என்ன ஆயிரும்? அதனால் சுப்பீரியர் போஸ்டிங்கு போயிடுவாங்க. இதுதான் கர்த்தர். அதனால் ஒன்று ஆண்டவரை பலனா இருக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. நீங்கள் அடிக்கடி சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, கர்த்தரே என் பலன், கர்த்தரே என் பலன், அவர் தான் என் பலன் சொல்லிக்கொண்டே இருங்கள். 2வது, உங்களுடைய உயர்வு கழுகை போல நீங்கள் உயர்வீர்கள். 3வதாக, நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு பலனா இருந்தா என்ன நடக்கும்னா, சங்கீதங்களின் புஸ்தகத்தில் நீங்கள் 84ஆம் சங்கீதத்தை வாசிங்கன்னா அதில் ஆண்டுடைய வசனம் விவரணமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 84
வாசிக்கும் பொழுது அங்கே வசனம் சொல்லுகிறது, 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். தேவன் உங்களுக்கு பலனா இருந்தா நீங்க தேவ சந்நிதியில நீங்க காணப்படுவீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் நிற்பீர்கள். ஆண்டவருக்கு முன்னாடி நிற்க முடியுமாங்க? எல்லாரும் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்க முடியுமா? ஆண்டவருக்கு முன்னாடி நியாய தீர்ப்புல போய் நிற்கிறது இல்லை. ஆண்டவர் சொல்றார், சீயோனிலே தேவ சந்நிதி, ஆண்டவர் இருக்கிற இடத்துல நம்மளை நிற்க வைக்கிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. யார் தேவ பலத்தை பெற்றிருக்கிறார்களோ இவர்களுக்கு நரகம் அல்ல, இவர்களுக்கு தேவ சந்நிதி, அதாவது மோட்சம், பரலோகம், சொர்க்கம். இந்த சொர்க்கத்தில் தான் ஆண்டவர் இருக்கிறார். அண்ட சராசரத்தையும் படைத்த தெய்வம் சொர்க்கத்திலே விற்றிருக்கிறார், பரலோகத்திலே விற்றிருக்கிறார். அந்த சிங்காசனத்திலே நமக்கும் ஒரு இடத்தை தருகிறவர். அதான் இங்க சொல்றாரு, யார் கர்த்தருடைய பலத்தினால் நிரப்பப்பட்டு இருக்கிறார்களோ இவர்களுக்கு சீயோனிலே ஒரு இடம் உண்டு, பரலோகத்திலே ஒரு இடம் உண்டு. அந்த பரலோகம் அது பசி இல்லாத இடம், அந்த பரலோகம் தாகம் இல்லாத இடம், அந்த பரலோகம் உஷ்ணம் இல்லாத இடம், அந்த பரலோகம் அங்கே துக்கம் இல்லாத இடம், அந்த பரலோகம் அழுகை இல்லாத இடம், பட்கடிப்பு இல்லாத இடம், எப்பொழுதும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்த இடம் தான் அந்த பரலோகம். யாரெல்லாம் தேவ பலத்தால் நிரப்பப்பட்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தரையே தன் பலனாய் கொண்டிருக்கிறார்களோ இவர்கள் அத்தனை பேரும் தேவ சந்நிதியிலே காணப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்படுவாங்க, அந்த பரலோகத்தில் காணப்படுவாங்க, ஆண்டவருக்கு பக்கத்தில் காணப்படுவாங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஜெயங்கொள்ளுகிறவனோ நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் விற்று இருக்கிறது போல அவர்களும் சிங்காசனத்தில் விற்றிருக்கும்படி அருள் செய்வேன் அப்படின்னா என் கூட என் பக்கத்தில் உட்கார வைப்பேன் ஆண்டவர் சொல்றார். இந்த உலகத்தின் வாழ்க்கை முடியும் பொழுது நீங்கள் நரகத்திற்கு போக மாட்டீர்கள். யார் தேவனை பலனாய் கொண்டிருக்கிறார்களோ, யார் தேவ பலத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறார்களோ இவர்களுக்கு நரகம் இல்லை, இவர்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடம் கிடையாது. இந்த உலகத்தின் வாழ்க்கை முடியும் பொழுது நீங்கள் சந்தோஷம் நிறைந்த ஆண்டவரோடு கூட உட்காருகிற ஒரு அனுபவத்தில் அந்த பரலோகத்தில் இருப்பீங்க. வசனம் சொல்லுகிறது, அவரோடு கூட உன்னதங்களிலே நம்மை உட்கார செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் கூட நம்மளை உட்கார வைத்து நம்மை அழகு பார்க்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும் நரகம்னு ஒன்று இருக்கா, சொர்க்கம்னு ஒன்று இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கு. நரகம்னு சிலர் செத்தவன்னு சொல்லுவான், இவன் செத்தாலும் எங்கே போக மாட்டான், இவன் பண்ணின அக்கிரமத்துக்கு இவன் செத்தாலும் அவன் சொர்க்கத்துக்கு போக மாட்டான், அவன் நரகத்தில் தான் கிடப்பான் அப்படிம்போம். உண்மை. ஆனால் ஒன்றே ஒன்று, நீங்கள் என்ன பாவம் செஞ்சுருந்தாலும் ஒருவேளை இப்போ அந்த வாய்ப்பு கிடைச்ச உடனே ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் அப்படின்னு ஒரு மன்னிப்பை கேட்டு தேவ பலத்தை சார்ந்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஓட்டம் ஓடி போயிடலாம் பரலோகத்துக்கு. ஹல்லேலூயா. வலது புறத்தில் இயேசுக்கு பக்கத்தில் இருந்த கள்ளன், அவன் கொலை செஞ்சவன் தான், திருடினவன் தான். கடைசி நேரத்தில் இவர் தான் வழின்னு தெரிஞ்சுக்கிட்டான், அவரை பிடிச்சிக்கிட்டான். ஆண்டவரே என் உயிரை காப்பாத்துறீங்களோ இல்லையோ உங்கள் ராஜ்யத்தில் எனக்கு ஒரு இடம் வேணும். இங்கே மனுஷன் இன்னைக்கு உயிரை காப்பாற்றி விட்டு நாளைக்கு செத்து போகும்போது நரகத்துக்கு நான் போக விரும்பலை, என்றென்றைக்கும் உங்க கூட இருக்க நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. என்றென்றைக்கு நான் உமோடு கூட இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி உம்முடைய ராஜ்யத்தில் எனக்கு ஒரு இடம் தாங்க அப்படின்னு சொல்லி அங்கே கேட்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை. தேவ பலன் உங்களை பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கும். தேவனுடைய பலன் நரகத்தினுடைய வல்லமைக்கு, பாதாளத்தினுடைய வல்லடிகளுக்கு உங்களை விலைக்கு தப்புவிக்கும். தேவனுடைய பலன். இன்றைக்கு ஆண்டவரே உங்க பலன் எனக்கு தாங்கப்பா, நீங்க தான் எனக்கு பலனா இருக்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க 3 காரியம். 1, இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் உங்களை வெற்றி சேர்க்க செய்வார். எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கு உங்களை திராணி உள்ளவர்களாய் மாற்றுவார். 2வது, தேவனுடைய பலன் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னார் உங்களுடைய உயர்வை ஒருவரும் தடுக்க முடியாது. 3வது, தேவனுடைய பலன் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் தேவ பலன் உங்களை உன்னதத்திற்கு, பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். ஹல்லேலூயா. அந்த பரலோகத்திற்காக, மோட்சத்துக்கு போறதுக்காக இன்னைக்கு பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் ஏகப்பட்ட பரிகாரங்கள், ஏகப்பட்ட தான தர்மங்கள் அள்ளி கொடுக்குறாங்க. என்ன தானம் தர்மம் செஞ்சாலும் ஒன்னே ஒன்று, இயேசுவினுடைய இரத்தத்தினால கழுவப்படாம, தேவனுடைய பலத்தை பெறாம அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் ஒருவேளை நமக்கு உதவி செய்யலாம், ஒருவேளை வழியை திறக்கலாம். ஆனா கொர்நேலியா செய்த தான தர்மம், ஜெபம் எல்லாம் இருந்துச்சு. ஆனா ரட்சிப்பு இயேசுவின் மூலமா தான். அதனால தான் சொன்னாரு, ரட்சிப்புக்கு ஏதுவான
போன சுவிசேஷத்தை பேதுரு உனக்கு சொல்லுவாரு, நீ செஞ்ச தானம் எனக்கு ஞாபகம் இருக்குது, நீ செஞ்ச தர்மம் என் கணக்குக்கு வந்திருக்குது. ஆனா ஒண்ணு, நீ செஞ்ச தானமும் தர்மமும் பரலோகத்தில் கொண்டு வந்து விடாது. இயேசுவினுடைய ரத்தம் தான் உன் பாவத்தை கழுவி பரலோகத்தில் கொண்டு வந்து விடும். ஆகவே உனக்கு சத்தியத்தை சொல்றதுக்காக இப்பொழுது என்னுடைய தாசனாகிய பேதுரு உனக்கு அனுப்புறேன், அவன் உனக்கு சத்தியத்தை சொல்லுவான்னு சொல்லி சத்தியத்தை சொல்ல வச்சு அந்த கொர்நேலியுடைய குடும்பத்திற்கு ரட்சிப்பை கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை. தேவ பெலன் உங்களை பரலோகத்திலே கொண்டு வந்து சேர்க்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பெலன் நம்மை பரலோகத்திலே கொண்டு வந்து சேர்க்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் ஆண்டவருடைய பெலனா இருந்தா இந்த 3 காரியம் இந்த உலகத்துல பாடு எல்லாத்தையும் நீங்க ஜெயிக்க முடியும். பாட ஜெயிப்பீங்க, பிசாசு ஜெயிப்பீங்க, மனுஷ தந்திரத்தை ஜெயிப்பீங்க, ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வீங்க. 2வது, இந்த உலகத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிற மேன்மையான உயர்வை பெற்றுக்கொள்வீங்க. 3வதாக, நீங்கள் இந்த உலகத்தின் வாழ்க்கை முடியும் பொழுது ஆண்டவரோடு கூட இருப்பீங்க. ஆண்டவருடைய பெலன் இருந்தா. ஹல்லேலூயா. அந்த பெலன் தான் பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை. அப்படி இருக்கிற இடத்துல நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் தான் எனக்கு பெலனா இருக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவரே நீங்க தான் எனக்கு பெலனா இருக்கணும்னு சொல்றவங்க எல்லாம் கைகளை தூக்கி, ஆண்டவரே உங்க பெலன் எனக்கு வேண்டும், உங்க பெலன் எனக்கு வேண்டும், நீங்க தான்ப்பா என் பெலன். இருக்கிற இடத்துல அப்படி எழுந்து நின்று ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. கர்த்தரே என் பெலன். ஹல்லேலூயா. கர்த்தரே என் பெலன், கர்த்தரே என் பெலன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு பெலனப்பா, நீங்க தான் எனக்கு பெலனா இருக்கணும், ஆண்டவர் தான் எனக்கு பெலனா இருக்கணும். எல்லாரும் கண்களை மூடி உங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு பெலனா இருக்கணும், நீங்க தான்ப்பா எனக்கு பெலனா இருக்கணும், நீங்க தான் என் பெலன். கர்த்தரே என் பெலன், கர்த்தரே என் பெலன். ஆண்டவரே ஹல்லேலூயா. என் தேவன் என் பெலனா இருப்பார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இன்றைக்கு பரிசுத்த ஆவியினாலே உங்களை பலப்படுத்த போகிறார். கர்த்தர் தம்முடைய ஆவியின் பலத்தினால நிரப்ப போகிறார். உங்களை சாட்சிகளா எடுத்து நிறுத்த போகிறார். கர்த்தர் உங்களுக்குரிய அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. 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 Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. ஹல்லேலூயா. Thank you Jesus. உமக்கு நன்றி 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 நன்றி. கர்த்தரே என் பெலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பெலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துனியா உயர்த்துவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துனியா உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பெலன், எதற்குமே அஞ்சிடேன். சொல்லுங்க தைரியமா சொல்லுங்க. எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை
நடத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன். எதற்குமே பயப்பட்டு வந்திருக்கீங்களா? இன்னைக்கு சொல்லுங்க, கர்த்தர் என் பலன், நான் இனி பயப்பட மாட்டேன். மறுபடியும் அஞ்சிடேன், கர்த்தரே என் பலன். எதற்குமே அஞ்சிடேன், கர்த்தரே என். வெள்ளிசூனியத்துக்கு பயந்துட்டு இருக்கீங்களா? மந்திரத்துக்கு பயப்படுறீங்களா? மனுஷனுக்கு பயப்படுறீங்களா? அதிகாரத்துக்கு பயப்படுறீங்களா? பிசாசுக்கு பயப்படுறீங்களா? உங்க சூழ்நிலையை கண்டு பயப்படுறீங்களா? எதிர்காலத்தை கண்டு பயப்படுறீங்களா? கடனை கண்டு பயப்படுறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு பலனாய் வருகிறார். சூழ்நிலைகளை மாற்றுவார். கர்த்தர் பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கும். ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய மகிமை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. Receive the presence of the Holy Spirit. தேவ பலத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேவன் அநேகரை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தேவ பலன் பெருகுகிறது. Receive the strength of the Holy Spirit. Receive the strength. Receive the strength. Hallelujah. Rababa. Thank you Jesus. கர்த்தருடைய மகிமை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. அநேகருடைய சரீரத்துக்கு பலவீனங்கள் மாறுகிறது. கர்த்தர் பலனாய் வருகிறார். கர்த்தர் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையை மேற்கொள்ள முடியல, கலங்கி போய் நிற்கிறாயோ, கர்த்தர் பலப்படுத்துகிறார். கர்த்தர் சோதனையை ஜெயிக்க பலன் தருகிறார். எல்லா நெருக்கத்திலிருந்து உன்னை விசாலத்தில் கொண்டு வந்து விடுபடியார் கர்த்தர் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். உன் சூழ்நிலைகள் மாறும், உன் நெருக்கங்கள் மாறும். நீ வெட்கப்பட்ட இடத்துல உன் தலை உயர்த்தப்படும். உயர்த்தப்படுகிறதை காண்பார். எதை கண்டு பயந்து வந்திருக்கிறாயோ, கர்த்தர் இன்றைக்கு மாற்றத்தை தருகிறார். பயப்படாதே, கர்த்தரே உனக்கு பலனா இருக்கிறார். கர்த்தரே உனக்கு பலனா இருக்கிறார். தாவீதுக்கு பலனா இருந்தவர் உனக்கு பலனா இருக்கிறார். தாவீதுக்கு பலனா இருந்தவர் உனக்கு முன்பாக கோலியத்தை போல நின்று கொண்டிருக்கிற பிரச்சனைகளை முறியடிக்க கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். கர்த்தர் பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுகிறார். ஹalleluya. வியாதிகள் நீங்குகிறதுக்காய் நன்றி. பலவீனத்தின் கட்டுகள் அறுபடுகிறதுக்காக நன்றி. கண்ணிகள் தெரிக்கிறதுக்காக நன்றி. சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவதற்காக நன்றி. சூனியத்தின் கட்டுகள் உடைகிறது. வலது இடுப்புல, வலது பகுதியில் இடுப்புகள்ல இருந்த கட்டு இன்றைக்கு உடைக்கப்படுகிறத பார்க்கிறேன். Receive the deliverance of the mighty powerful name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டுகள் அறுக்கப்படுகிறது. நீண்ட நாட்களா இந்த கட்டுகளோடு இருந்தாயோ, இயேசுவின் நாமத்தினால எத்தனையோ ட்ரீட்மெண்ட் போய் எனக்கு சுகமாகல. இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு உன்னை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். Receive the deliverance. சபிக்கப்பட்ட சத்துருவை கர்த்தர் சிதறடிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எழுந்தருளி இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பார். இனி தீங்கை காணாதிருப்பார். தொடர்ந்து மாற்றி மாற்றி இழப்பு, தொடர்ந்து மாற்றி மாற்றி நீ செய்கிற தொழில லாஸ், எடுக்கக்கூடிய முயற்சிகள தோல்வி, கர்த்தர் உனக்கு பலனாய் மாறுகிறார். இன்றைக்கு ஆண்டவரே எனக்கு பலனாய் வாரும் என்று சொன்னாயே, கர்த்தர் உனக்கு பலனாய் எழுந்தருளுகிறார். எடுக்கிற முயற்சிகளை வெற்றியாக்குகிறார். உன்னை உயர்த்தும்படி கர்த்தருடைய கரம் உனக்கு நன்மைக்கு அதுவாய் இறங்கி வருகிறது. கர்த்தருடைய கரம் நன்மைக்கு அதுவாய் உன்மேல் அமருகிறது. நீ செய்கிற காரியத்தை நீ வாய்க்க பண்ணுவா. உன் தலை உயர்த்தப்பட்டு இருக்கும். உன் தலை உயர்த்தப்பட்டு இருக்கும். ஹalleluya. எந்த இடத்துல தலை குனிந்து வந்தாயோ, அதே இடத்துல நீ தலை நிமிர்ந்து நிற்க வைக்கிற தேவனவ. வெட்கப்பட்ட இடங்களில் இரட்டிப்பான சுதந்திரத்தை தருகிற தேவனவ. உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறா. ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறா. மறைவான கண்ணிகள் தெரிக்கிறது. மறைவான கண்ணிகள், ஐயா இது என்னன்னு எனக்கு தெரியல. தொடர்ந்து வரக்கூடிய இழப்பு, தொடர்ந்து வரக்கூடிய வியாதி, தொடர்ந்து வரக்கூடிய பிரச்சனை, எந்த இடத்துலயும் நிம்மதியா இருக்க முடியல, என்னன்னே புரியல. மறைவான கண்ணி இன்றைக்கு தெரிக்கிறது. உனக்கு விரோதமாய் மறைவாய் இருந்த கண்ணியை கர்த்தர் தெரிக்க பண்ணுகிறா. குருவி கண்ணிக்கு தப்பிட்டு இனி உன்னை சேதப்படுத்த முடியாது. ஐயோ செத்து விடுவேன் ஒரு பயந்தாயே, உன் பயத்துக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவனுடைய கரோ உனக்கு சாதகமாய் இறங்கி வருகிறது. அனுகூலமாய் இறங்கி வருகிறது. காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறதுக்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதியும், மகிமைப்படுத்தும். ஊழிய செய்ய ஆசை, ஆனா செய்வதற்கான சூழ்நிலை இல்லையே. என் குடும்பத்தை யார் பாப்பா? என்னுடைய வீட்டுக்கு வேண்டிய ஆகாரத்திற்கு என்ன செய்யட்டும்? கலங்கி நிற்கிறாயோ, கர்த்தர் சகலத்தையும் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் சகலத்தையும் பார்த்துக் கொள்வார்.
அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன் அவர். இயேசுவின் நாமத்தினால் இது முதற்கொண்டு நீ காண்பாய், மாற்றத்தை காண்பாய். அதிசயங்களை காண செய்கிற தேவனுடைய அதிசய கரம் வெளிப்படுகிறதை பார்ப்பாய். உன் பலவீனங்களும் மாறுகிறது. ஐயா, இன்னைக்கு அவங்க சொன்னாங்க, எனக்கு அவங்களுக்கு மூல வியாதி சுகமானதா சொன்னாங்களே, நானும் வெளியும் சொல்ல முடியல. எப்படி நான் சுகமடைவது? பல மாத்திரைகளை எடுத்துக்கொண்டேன், சுகமடையலன்னு சொல்லுகிறாயோ, அவங்களுக்கு செய்த அதே ஆண்டவர் உனக்கும் செய்கிறார். You receive the healing in the mighty powerful name of Jesus Christ. உன்னுடைய மூலம் வேரோடு அறுக்கப்பட்டு போகிறதை பார்க்கிறேன். உன்னுடைய மூலம் இன்றைக்கு கரைந்து போகிறது இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்கிறதுக்காக நன்றி, அதிசயங்களை செய்கிறதுக்காக நன்றி. இருதய நோய்கள் நீங்குகிறது இயேசுவின் நாமத்தினால். இருதயத்தில் இருக்கக்கூடிய நோய்கள், அடைப்புகள் கரைந்து போகிறது இயேசுவின் நாமத்தினால். மடக்க முடியாத முழங்கால்கள் மடக்கி பாருங்கள். தேவ பிரசன்னம் இப்பொழுது இறங்கி கொண்டே இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே பலன் உண்டாகிறது. எலும்புகள், உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுகிறதுக்காக நன்றி, ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி, அனுகூல கரம் நீட்டப்பட்டதுக்காக நன்றி. காத்துக்கொள்ளும், மேன்மைப்படுத்தும், கனப்படுத்தும். நிச்சயமா முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ நம்பின காரியம் அவராலே உனக்கு வரும். அவரே உனக்கு பலனாய் வருகிறார், அவரே உனக்கு பலனாய் இருக்கிறார். ஆகவே உன் காரியம் வாய்க்கும். யோசேப்புக்கு பலனாய் இருந்தவர், தாவீதுக்கு பலனாய் இருந்தவர், உனக்கும் பலனாய் இருப்பார். கர்த்தர் பலனாய் இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்க நன்றி அப்பா. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. என்னுடைய கடன் பிரச்சனை மாறாதா? மாற்ற வல்லவர். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், தீவிரமாய் அவருடைய வார்த்தை புறப்பட்டு வரும். அப்பொழுது உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். நீ தேவனை மகிமைப்படுத்துவாய். ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. கனப்படுத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. வந்து அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க. உழைத்த பிள்ளைகள், கொடுத்த பிள்ளை, ஜெபித்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வீட்டுக்கு போக மிகுந்த சந்தோஷத்தோடு நன்மையினால் நிரப்பப்பட்டவர்களாய், உம்முடைய பலத்தால் நிரப்பப்பட்டவர்களாய், நீரே உம்முடைய பிள்ளைகளுக்கு பலனாய் இருந்து ஆஸ்வதிக்கிறதுக்காக நன்றி. காத்துக்கொள், வழி நடத்தும். தொடர்ந்து இருக்கிற எல்லா பகுதியும் நாமது மைமையை நிறுத்தும். ஆஸ்வதிங்க. வசனங்களை உறுதிப்படுத்த கிரியை செய்ததுக்காக நன்றி. எல்லா துதிகனமும் உமக்கே சரி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அவர் வரும் நாளினில் என்னை கரம் அசைத்து அன்பாய் சேர்த்துக் கொள்வார். அவர் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகம் அதில் அவர் ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. அவர் சமூகம் அதில் அவர் உடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். அவர் தம்முடைய முகத்தை உங்களை பிரகாசிக்க விரும்பி கிருபையாயிருக்க கடவர். அவர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி இன்றும் சதா காலங்களிலும் ஆண்டவராய் இயேசுவின் வருகை மட்டும் நம் அனைவருக்கும் சமாதானத்தை கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.